வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே. என் வாழ்க்கையின் பயணத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட நான் ஒரு முடிவெடுத்து தமிழ்நாட்டில் இருந்து சில 1000 கிலோமீட்டர் தூரமாக யாருக்கும் தெரியாமல் இங்கே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். வாழ்க்கையில் முன்னேறணும், ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய டார்கெட். டிசிப்ளினாக ஃபினான்ஷியலாக முன்னேறணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நான் சூஸ் பண்ண கேரியர் ட்ரேடிங். மண்டே டு ஃப்ரைடே எனக்கு ஃபுல் டைம் ட்ரேடிங் மட்டும்தான் என்னோடய கேரியர். இங்கே இருக்கிற வாழ்க்கை முறையும் நான் எப்படி முன்னேற போகிறேன், எப்படி ஒரு டைம் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி முன்னாடி போகிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக அப்பப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. இங்கே ரொம்ப குளிர், அதனால் 3 பிளாங்கெட் யூஸ் பண்ணி தான் தூங்கிட்டு இருக்கேன். ரொம்ப குளிர் அப்படிங்கிறதுனால 3 பிளாங்கெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய ட்ரேடிங் டேபிள். இந்த ட்ரேடிங் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட சார்ட்டு நேற்று இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் டச் ஆகி ஃபேர் வேல்யூ கேப்பில் இருந்து மேலே போயிடுச்சு. இது கிச்சன். நேற்று பண்ண சமையல் ஆல்ரெடி இருக்குது. இன்றைக்கி அதனால் சமையல் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் சூடு பண்ணால் மட்டும் போதும். வீட்டோட மொட்டை மாடியில் இருக்கிறேன். பயங்கரமான குளிர். இதில் மழை வேறு பெஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. சில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கும். ஒரு இயற்கைக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு இயற்கை நேச்சர் அப்படின்னா அது இதுதான். அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். நார்மலாக நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை. ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப். ஆல் டைம் சார்ட் அனாலிசிஸ், லேர்னிங் படிச்சுட்டே இருக்கிறதுலே போயிடும். சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீங்கிறதுனால நான் இப்போ வெளியே போகலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம். மணி 11 மணி ஆச்சு. இன்னும் மார்னிங் சன்லைட் கூட இங்கே வரல. அவ்வளோ குளிர். இங்கே பயங்கரமான குளிர். மூச்சு விட்டாலே புகை, கையெல்லாம் அப்படி விரைச்சி போயிருக்கு குளிரில். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கிலோமீட்டரில் ஸ்னோஃபால். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோஃபால். இது நெல்லிக்காய் மரம், மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நெல்லிக்காய் மரம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாக நெல்லிக்காய் மரம் தான். நெல்லிக்காய் மரம், புல் எல்லாம் வெட்டிட்டாங்க. விண்டர் வர்றதுனால விண்டருக்கு முன்னக்கிட்டே வெட்டி எல்லோரும் வீட்டில் சேர்த்துட்டாங்க. இல்லைன்னா இங்கே எல்லாமே பச்சையாக புல் பயங்கரமாக இருந்துச்சு. குளிர் தாங்க முடியலை. கையெல்லாம் யாரோ ஊசி வச்சு குத்துறது மாதிரி இருக்குது. வெயில் வேறு வரமாட்டேக்கு. எல்லாம் க்ளவுட்ஸுக்கு மேலே அப்படி க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலே கீழே வரமாட்டேங்குது. மெதுவாக வீட்டுக்கு போயிடலாம். கை ஐஸில் வச்சு விரைச்சது மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ரெட்டிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு. இங்கே கிச்சன்லேயே கீசர் இருக்கும். இல்லை அப்படின்னா பாத்திரம் கழுகுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஹாட் வாட்டர் தான் இப்போ திறந்து விட்ருக்கேன். அதில் கையை வச்சா தான் நார்மலுக்கு வரும். இப்போ பரவாயில்ல. இன்றைக்கி சாட்டர்டே. எனக்கு வேணுன்னா படம் பார்த்துக்கிட்டோ இல்லை தூங்கிக்கிட்டோ எப்படி வேணாலும் பொழுத கழிக்கலாம். ஆனால் இப்போவும் நான் படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். நாம் ஒரு கடைக்கு போயிட்டு ப்ரைஸ் பார்க்காம, விலை பார்க்காம ஒரு பொருளை எடுக்கணும், ஒரு பொருளை சாப்பிடணும் அப்படின்னா நாம் டைம் பார்க்காம உழைக்கணும். சிம்பிள். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி மார்க்கெட் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. இந்த எல்லா அரிசி, பருப்பு, சுண்டல்லாம் போட்டு தோசை பண்ணுற ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பண்ணதில்லை.
சப்போஸ் இது வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய கவலை. கிச்சனில் என்ன சமைக்கிறது என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். எப்போதும் சோறே போட்டுட்ருக்குமே அப்படின்னு அந்த கவலை ஒன்று மாறி கிடச்சிரும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், எனக்கு தெரில எந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும் அப்படின்னு. அரைச்சி எடுத்தாச்சு. சாயந்தரம் தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி. நிறையா அரைச்சிட்டனோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு மேலே அதை வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சண்டேங்கிறதுனால அடுத்த வேலை வீடை க்ளீன் பண்ணுறது. நான் தனியாக இருக்கிறதுனால ரொம்ப குளிர் வேறு, அதனால் மெயின் கதவையே ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அதனால் பெருசாக அழுக்கு வராது. ஆனால் 1 வீக் 1 டைமாச்சும் க்ளீன் பண்ணணும்ல, அதனால் வீடை க்ளீன் பண்ணலாம். கதவை திறக்கிறது இல்லை, வெளியே அந்தளவுக்கு போகிறதில்ல. ஆனால் எப்படித்தான் இவ்வளோ குப்பை வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. வீடை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து 2 வேலை. ஒன்று, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், என்னோடய துணியை துவைக்கணும், அப்புறமா உட்காந்து படிக்கணும். லேர்ன். மார்னிங் ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் புட்டு. இங்கே புட்டு பொடினா என்னன்னே தெரியாது, ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதே மாதிரி இட்லி பானை அப்படின்னா இங்கே என்னன்னே தெரியாது, இதையும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இட்லி தோசைனாலே என்னென்னு தெரியாது. ரெடி பண்ணலாம். இது முந்தா நாள் வச்ச குழம்பு. ஒன்றும் ஆகலை, ஏன்னா கிளைமேட் வந்து கூலாக தானே இருக்குது. ஒன்றும் ஆகலை, அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான். புட்டு ரெடி ஆகிட்டுருக்கு, குழம்பு சூடாகிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு ஆம்லேட் போட்டாச்சு, சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் வுல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுதான் உள்ளனை வந்து நம்ம கழுகுறதுக்கான சர்ஃபெக்சல் மாதிரி உள்ளன் லிக்யூட். இது எல்லாமே உள்ளன் சாக்ஸ். இங்கே வந்து இந்த சாக்ஸ் போடாமல் வாழ முடியாது. வலி பயங்கரமாக இருக்கும் கால்லெல்லாம். சில டைம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி வரும். இது வந்து உள்ளன் க்ளோத்து தான். இந்த உள்ளனை வந்து சுடுதண்ணியில் அந்த லிக்யூடு ஊற்றி முக்கி வச்சு தான் கழுகணும். அப்படி கழுகுனா தான் இதாகும். இல்லைன்னா நார்மலாக நம்ம கழுகணும் அப்படின்னா இது வந்து க்ளோத் வந்து வேஸ்ட் ஆயிரும், அடுத்த தடவை யூஸ் பண்ண முடியாது. சண்டே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாச்சு, குளிச்சாச்சு. இன்னும் உட்காந்து லேர்ன் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.